வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது இன்ஜின் பிரேக்கிங்கை பத்தி தான். பேசிக்கா இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்த்தோம். பொதுவாக இன்ஜின் பிரேக்கிங்கை காமனாக ஒரு வேர்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கியர் கட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கியர் கட்னா என்ன, அதோட டுட்டோரியல் என்னன்னு இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம். அதே மாதிரி இந்த தடவை பேனிக் பிரேக்கிங் அப்படின்னா என்னென்னா இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். பொதுவாக பைக்கர் அப்படின்னாவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாமல் லைஃப்பில் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இப்படி பண்ணுற பிரேக்கிங் பேர் தான் பேனிக் பிரேக்கிங். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் லக்கில் வேணால் தப்பிக்கலாம், ஆனால் எல்லா சுச்சுவேஷனுமே இந்த மாதிரி பிரேக்கிங் உங்களை கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சேஃப் பண்ணவே பண்ணாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஜின் பிரேக்கிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்னு இந்த டுட்டோரியல் நம்ம இப்போ பார்க்கலாம். கியர் கட்டில் பேசிக்கான விஷயம் 3 தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிளச், ஆக்சிலேட்டர், கியர். இப்போ இந்த லைனை நம்ம பேசிக் லைனாக வச்சுக்கலாம். இப்போ கியர் கட் பண்ணும்போது வண்டி 100 km ஸ்பீடில் எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பைக்கை 2 விதமாக நம்ம பிரேக்கிங் பண்ணியிருப்போம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கியர் கட் மூலியமா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிரேக்கிங் மூலியமா. ஃபர்ஸ்ட் நம்ம கியர் கட் பண்ணும்போது வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன்ல இருந்து பிரேக்கிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படியே இங்கே வண்டி நின்றுச்சு. பட் ஆனால் நம்ம நார்மல் பிரேக்கிங் பண்ணும்போது வெஹிக்கிளோட ஸ்டாப்பிங் பாயிண்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு அந்த பக்கம் தான் போய் வெஹிக்கிள் நின்று இருக்கு. இன்ஜின் பிரேக்கிங் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு இருக்க கியரை பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக குறைக்கிறது தான் இன்ஜின் பிரேக்கிங். நீங்கள் அதை குறைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. எக்ஸ்லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு கியர் கட் பண்ணும்போதும் நீங்கள் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கியர் கட் கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்காம சடனாக 2 கியரை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னா 2 கியர் இல்லை 3 கியர் குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதிக மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனாலே நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அதனால் ப்ராப்பராக கியர் கட் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் கற்றுக்குங்க. நீ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் சொன்னதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சேஃபே பண்ணாது. நீங்கள் ப்ராப்பராக அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ணது முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பைக் அப்படிங்கிறது என்றைக்குமே பெயின் கில்லராக தான் இருக்கணும், பெயின் கிரியேட்டராக இருக்கக்கூடாது. அதுக்கோசரம் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஜின் பிரேக்கிங் மூலிமா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக காப்பாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நம்மகிட்ட கமெண்ட் பண்ணிட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ விக்கி.